நல்லா எஃபிஷியண்ட்டாக கல் உடையாமல் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பிரிக் ராபர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ராண்டனோட பிரிக் ராபர்ஸ் இந்த செக்டரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபோர்ஸ் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய கிரிப்பர்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய கல் வந்து உடையிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு எடுத்த கல் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸும் கிடையாது. ஸோ நம்மளாக கிராபர்ஸை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கல் வந்து ரிலீஸ் ஆகும் விழுந்துருங்கிற பயம் நம்ம கிராபர்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே கல் அடுக்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளில் வந்து லோட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம பிரிக் ரப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பாடி வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் பிரிக் ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ்டு பாடி வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப் மவுண்டடு வெர்டிக்கல் பிரிக் ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கிராபர் பார்த்தீங்கன்னா 1500 கிலோ வெயிட்டை கேரி பண்ணக்கூடியது. இதில் 30 கிலோ இருக்கக்கூடிய கல் வந்து 50 கல் உங்களால் கிராப் பண்ண முடியும். ஃப்ளை ஆஷ் பிரிக்லேருந்து காங்க்ரீட் பிளாக்ஸு, க்ளே பிரிக்ஸு, பேவர் பிளாக்ஸு எல்லாத்தையுமே இந்த கிராபரை கொண்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இந்த கிராபரை பொறுத்த வரைக்கும் சைட் ஷிஃப்ட் ஆப்ஷனோடையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்லேயே வந்து மவுண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபோர்க்லிஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேல்வ் இருக்க வெஹிக்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, வேல்வ் இல்லைன்னா நாங்கள் அடிஷ்னல் வேல்வ் வச்சும் பண்ணிவிடுவோம். ஹோஸ் மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோஸ் ரீல் அண்ட் ரோலர்னு 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு சூட்டபிளான மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். 2 டன் அண்ட் எபோவ் கெப்பாசிட்டி உள்ள எந்த ஃபோர்க்லிஃப்ட்டில் வேணால் எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம பிரிக் ராபர்ஸ் மவுண்ட் பண்ணிக்க முடியும்.